ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு ரெசிபி. ஸோ சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவு வந்து சிக்கன் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வாங்கி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அடுத்தால நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்த்துடலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுங்க. அப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தால பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதை சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தால மசாலா என்னென்ன தேவைங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கடுகு, கிராம்பு, சோம்பு, பட்டை இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுங்க. இப்போ ஒரு நல்ல நான்ஸ்டிக் தவா ஒன்று, விரிஞ்ச நான்ஸ்டிக் தவா ஒன்று எடுத்துங்க. அதில் வந்து நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். நான் பொதுவாகவே சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால தான் என்னோடய டேஸ்ட் வருங்கிறனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்த உடனே நீங்கள் வந்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காய் ப்ளஸ் வந்து பட்டை, இதை கிராம்பு வேணால் ஒரு கிராம்பு போட்டுங்க. ஸோ இதை போட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜீரகத்தை நல்லா போட்டு அதை வந்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம யாருக்குன்னு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மிளகாய் எடுத்து அதில் போட்டு நல்லா அதுவும் வதக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியை அந்த வெங்காயத்தோடு போட்டு இப்போ வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம். நான் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துங்க. நான் உப்பு முதல்ல சொல்ல மறந்துட்டேன். அந்த உப்பு வந்து சேர்த்துங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சாசேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த வதங்கணும் அப்படிங்கிறது பார்த்துங்க. அதுக்கேற்றாப்புல அந்த ஒரு இது வந்த உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து அதில் நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த சிக்கன் அதில் போட்டு அப்படியே வந்து நீங்கள் வேக விடுங்க. அது வந்து அதில் தண்ணி அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே அதில் அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து இதாகும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நீங்கள் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாச்சுன்னா நம்ம அடிஷ்னலாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த சிக்கன்லேருந்து இறங்குற அந்த தண்ணீர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அது வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ மறுபடியும் லிட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த முறையில் வேக வைக்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விடணும். ஸோ இடையில உங்களுக்கு செக் பண்ணிங்க. அந்த சிக்கன் வந்து சாஃப்ட்னஸ் வர்றது போல் பார்த்துங்க. ரொம்ப ஹார்டாகிற போல பார்த்துக்கங்க, இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த கரம் மசாலாவும் சேர்த்துங்க.
ஸோ இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கனில். ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்டேஜில் ஆகிருக்கும். அந்த சிக்கன்லேருந்து இறங்கின தண்ணி வந்து சுத்தமாக வந்து ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையான ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மசாலாவை போட்டு இது பண்ணாரோ அந்த சிக்கனில் வந்து இது வந்து ஃபுல்லாகவே அந்த இதில் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ மறுபடியும் சிக்கன் இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வந்து அது வந்து அந்த மசாலா வந்து அது மேலே நல்லா மிக்ஸ் ஆகிற போல் வந்து வச்சுட்டு இது பண்ணுங்கள். மறுபடியும் லிட்டை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து ஃபுல்லாகவே நல்லா சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ மறுபடியும் ஒரு 5 to 7 minutes வந்து சிக்கனை நல்லா வேக விடுங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கிரேவி, அதாவது அந்த ஸ்லைட் கிரேவி இருக்கிறது போல் நீங்கள் சாப்பிடுங்கன்னா இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து அந்த சிக்கன் எடுத்துடலாம். இல்லை நீங்கள் வந்து நல்லா ஃபுல் ட்ரையாக வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன லெமன் பீஸை வந்து அதுக்கு மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு சுக்காக்குள்ள பக்குவம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதோடய கொஞ்சம் ட்ரையாக வந்து நான் வந்து பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து சிக்கன் சுக்காங்கிறது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற போல் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி இலையை வந்து அதுக்கு மேலே தூவி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அது வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் சுக்கா வந்து நம்ம இன்றைக்கி உள்ள ரெசிப்பியில் போட்டிருக்கோம். மேலும் வேறு ஒரு ரெசிப்பியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.